இன்னைக்கு நம்ம வந்துட்டு அம்மியில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு சூப்பரான ஆட்டுக்கறி பிரட்டல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன்னா, அந்த மசாலாக்கு வந்து என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு ஃப்ரெஷ் மஞ்சள். இது மூணையும் நல்லா அம்மியில் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி அந்த மசாலாவை தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா அந்த கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கருவாயில் அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 1 kg மட்டனுக்கு ஒரு 3 to 4 பெரிய வெங்காயம் நறுக்கி அதனால் இந்தளவு கோல்ட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு 3 to 4 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா சால்ட் போட்டு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு அப்புறம் வந்து சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தக்காளி மேஷ் ஆகி இந்தளவு மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மட்டன் வேறு அளவுக்கு ஒரு தண்ணி ஒரு 2 to 3 glasses ஆஃப் வாட்டர் இதில் வந்து ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கோகோனட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துகிட்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிம்மில் போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து திறந்து பார்த்தா அதுமாரி சூப்பரான மட்டன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசம் மனமாக சூப்பராக ரெடியாக இருக்கும்.